விமான நிலையத்திலிருந்து நேரடியாக எழிலகத்தில் உள்ள மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 4 மாவட்ட வெள்ள பாதிப்பு குறித்து ஆய்வு செய்து வருகிறார். அது குறித்த விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் மகேஷ் இணைகிறார். வணக்கம் மகேஷ். விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. பிரதமர் மோடி அவர்களையும் இந்திய கூட்டணியுடைய கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை விமான நிலையத்துக்கு வந்து நேரடியாக எழிலகத்தில் உள்ள மாநில பேரிடர் மீட்பு மையத்துக்கு வந்திருக்காங்க. அங்க தலைமைச் செயலாளர் அதே போல உள்துறை செயலாளரோட ஆலோசனையும் 4 மாவட்டங்களுடைய சேத விவரங்கள் குறித்து விரிவான ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்காங்க. மேலும் 4 மாவட்ட ஆட்சியர்களுடைய காணொலி காட்சி வாயிலாகவும் அவர் ஆலோசனையானது நடைபெற்றிருக்காங்க. அந்த ஆலோசனையில ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்டத்தின் ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர்கள் உள்ளிட்டவரோடு 4 மாவட்டங்களைச் சேர்ந்த ஆட்சியர்கள், காவல்துறையினுடைய கண்காணிப்பாளர்கள், பொறுப்பு அமைச்சர்கள் அனைவரோடு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை கூட்டத்தை நடத்தி வருகிறார். மாவட்டத்தினுடைய பாதிப்புகள் குறித்து ஆட்சியர்கள் விரிவாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு எடுத்துரைத்து வருவது பார்க்க முடிகிறது. 4 நாட்களாக மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள், சேத விவரங்கள், என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது, என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது உள்ளிட்டவர்கள் தொடர்பாக விரிவாக தகவல்களை கேட்டு வருகிறார். அதன்படி இன்று இரவு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மதுரைக்கு சென்று அங்கிருந்து கார் மூலமாக திருநெல்வேலி, அதே போல கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை அங்கு நேரடியாக சென்று ஆய்வு நடத்தி இருப்பதான் பார்க்க முடியுது. தற்பொழுது தூத்துக்குடியினுடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த சேத விவரங்கள் தொடர்பாக பேசி வரக்கூடிய காட்சிகள் தான் நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. முதலமைச்சர் பேசியும் அதே போல கேட்டு வருகிறார். அதனை தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா அவர்கள் குறிப்பெடுத்துக் கொண்டு முதல்வரிடம் தெரிவித்து வரக்கூடிய காட்சிகள் தான் பார்க்க முடியுது. கால்நடைகளுடைய இழப்பு, மனித உயிர்கள் இழப்பு, உடைமைகள் இழப்பு, வீடுகள் இழப்பு உள்ளிட்ட இழப்புகள் என்னென்ன என்பது குறித்து விரிவாக கேட்கப்பட்டு வருகிறது. மீட்கப்பட்டுள்ள மக்களுடைய எண்ணிக்கை என்ன, அவர்கள் எங்கு தங்க வைக்கப்பட்டுள்ளனர், அவர்களுக்கு வழங்கக்கூடிய உணவு, குடிநீர், பால் உள்ளிட்ட விநியோகங்கள் என்ன என்பது குறித்தும் முதலமைச்சர் கேட்டு வருகிறார். டெல்லியில் இருந்தாலும் தமிழகத்தினுடைய பாதிப்புகள் குறித்து பெரிய அளவில் அக்கறை கொண்டு மக்களுக்கு உடனுக்குடன் பாதிப்புகள் சரி செய்யக்கூடிய பணியில முதலமைச்சர் அவர்கள் காணொலி காட்சியின் மூலமாக டெல்லியிலிருந்து பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்து அதிகாரிகளை முடுக்கிவிடட்டும், அதே போல மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர்களுக்கும் பல்வேறு கட்டளைகளை பிறப்பித்து அவர்களை களத்துக்கு சென்று பணி செய்ய முதலமைச்சர் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்தார். அதன்படி தற்பொழுது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரை தொடர்ந்து திருநெல்வேலியினுடைய மாவட்ட ஆட்சியர் தங்களுடைய மாவட்டத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து எடுத்துரைத்து வருகிறார். திருநெல்வேலி மாவட்டத்துல பெரிய அளவில நெல்லை மாநகர்ல கடுமையான வெள்ளப்பெருக்கு தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்டதன் காரணமாக அந்த ஆற்றங்கரை ஒட்டி பல்வேறு இடங்கள்ல வெள்ள நீர் புகுந்து நெல்லை மாநகரமே பெரிய அளவுல பாதிக்கப்பட்டதுதான் பெரிய தலைப்பாக மாறியது, தலைப்பு செய்தியாக. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அடுத்த சில நாட்களிலேயே தூத்துக்குடி மாவட்டத்திலையும் பெரிய அளவு அந்த தாமிரபரணியுடைய ஆறினுடைய நீர் அதிக அளவு தூத்துக்குடி மாவட்டத்திலையும் காயல்பட்டினத்துல பெய்த வரலாறு காணாத மழையாக 116 சென்டிமீட்டர் மழையும் அந்த பெரிய அளவுல தூத்துக்குடி மாவட்டத்துல பாதிப்பை ஏற்படுத்திருக்கு. இது போன்ற பாதிப்புகள் காரணமாக வரலாற்றிலே இல்லாத துயரங்களை தென் மாவட்ட மக்கள் சந்தித்து போக்குவரத்து முற்றிலும் தடை ஏற்பட்டும், அதே போல ரயில் போக்குவரத்தும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டும், மக்களுடைய இயல்பு வாழ்க்கையும் பல நாட்களாக சேர்த்து வைத்த தங்கம் உள்ளிட்ட பல்வேறு ஆபரணங்களும் நில உடைமைகளும் பல்வேறு பொருட்களும் நீரில் அடித்து செல்லப்பட்டதுதான் ஒரு வேதனையாக ஒரு சூழ்நிலையை பார்க்க முடியுது. கடினமான சூழ்நிலையில் மக்கள் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள், தினக்கூலிகளாக பணி பெய்து அவர்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கையேந்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அந்த மழையானது பெரிய ஒரு சோகத்தை உருவாக்கி ஆடு, மாடு, கோழி உள்ளிட்ட உயிரினங்களும் தங்களுடைய வாழ்க்கையை ஆதாரமாக வைத்திருந்த கால்நடைகள் அனைத்தும் நீரில் அடித்து செல்லப்பட்டுதான் காட்சிகளாக பார்க்க முடியுது. மரக்கிளைகளிலும் அதே போல கட்டடங்கள் மேல் நின்று உயிர்களை காப்பாற்றிக் கொள்ள மக்களுடைய அந்த ஒரு துயரமான சூழ்நிலையை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது என்பதுதான் பார்க்க முடியுது. இருந்த பொழுதும் பல்வேறு மாவட்ட ஆட்சியர்கள் நீர்நிலைகளில் ஏற்பட்ட உடைப்புகளின் காரணமாக மக்களுக்கு பாதிப்பு பெரிய அளவில் ஏற்பட்டதாக அவர்கள் விளக்கம் அளித்திருந்தாலும் இந்த பாதிப்பிலிருந்து மக்களுக்கு மீட்டி கொண்டு வருவதற்கு தமிழ்நாடு அரசு பெரிய அளவில் துணை நிற்க வேண்டும் என்பது மக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. களத்தில் உணவு அளித்தாலும் அதே போல பால் உள்ளிட்டவை அளித்தாலும்
அது ஒரு வேளைக்கு சரியாக தீர்ந்து போகக்கூடிய சூழ்நிலை. ஹெலிகாப்டர் மூலமாக 9 ஹெலிகாப்டர் மூலமாக தமிழ்நாடு அரசு பல்வேறு உதவிகளை முன்னெடுத்தாலும் அது போதாது. இன்னும் மேலும் கூடுதலாக விமானங்கள் ஹெலிகாப்டர்களை கொண்டு வந்து மக்களுக்கு உடனுக்குடன் பல்வேறு உதவிகளை செய்தால் மட்டும்தான் அந்த மக்களை இன்னும் வேகத்துல மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்க முடியுது. தூத்துக்குடியை பொறுத்தவரை அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சர் அவர்களும், கீதா ஜீவன் அவர்களும், MP கனிமொழி அவர்களும், KN நேரு அவர்களும், ராஜகண்ணப்பன் உள்ளிட்ட 5 அமைச்சர்கள் அந்த மாவட்டத்துல முகாமிட்டு பல்வேறு குறிப்பாக ஸ்ரீவைகுண்டம் தூத்துக்குடி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் ஸ்ரீவைகுண்டத்தினுடைய தாலுகா முழுவதும் பெரிய அளவுல பாதிப்பு ஏற்பட்டு 5 முதல் 8 அடி உயரம் வரை வெள்ள நீரானது வீடுகள் மதிலுக்கு மேல் சென்று கொண்டிருந்த காட்சிகளை பார்க்க முடியுது. ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு செல்ல முடியாத வகையில சாலைகள் பிளவு ஏற்பட்டு துண்டித்து சாலை எது வெள்ளம் எது என்பது தெரியாத ஒரு வகையில குளங்கள் போலவும் அதே போல நீருடைய பெருக்கு வேகம் காரணமாக ஒரு சில மனிதர்கள் அடித்து செல்லப்பட்ட காட்சிகளும் பார்க்க முடியுது. அவர்களை தமிழ்நாட்டினுடைய பேரிடர் மீட்புக்குழுவும் இந்திய பேரிடர் மீட்புக்குழுவும் பல்வேறு இடர்பாடான சூழ்நிலையில படகுகள் மூலமாக காப்பாற்றிய சூழ்நிலை தான் நம்மால் பார்க்க முடியுது. தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் அதிகாரிகளோடு நடைபெற்ற காணொலி காட்சி ஆலோசனை கூட்டத்தை முடித்துக் கொண்டு எலிகளத்திலிருந்து கார் மூலமாக அவர் செல்லக்கூடிய காட்சிகள் தான் பார்க்க முடியுது. எலிகளத்தில் அவர் செல்லக்கூடிய வழியில போலீஸ் பாதுகாப்பும் அதே போல உடன் மூத்த IAS அதிகாரிகளும் பின்தொடர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. டெல்லியில் இருந்தாலும் தமிழகத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து பிரதமர் மோடி அவர்களிடம் நேரடியாக பல்வேறு கோரிக்கைகளை வைத்ததான் நம்மால் பார்க்க முடியுது. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலான ஆலோசனை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் காரில் புறப்பட்டு செல்லக்கூடிய காட்சிகள் தான் நம்மால் பார்க்க முடிகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.